அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் முத்துப்பேட்டை சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் சிவகுமார் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் குமரேசன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் தாஜுதீன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமக்கு சிறப்பான விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் முத்துப்பேட்டை சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் குமரேசன் அவர்கள். சார், உங்களுக்கு ஆடியோ சார் மியூட்ல இருக்கு சார், அட்மிட் பண்ணிங்க. எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பரம்பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நல்லுறம் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட முன்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இதையே அருள் புரிவாய். நன்றி நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் முத்துப்பேட்டை சங்கத்தின் தலைவர் குமரேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் கனிந்த பார்வையும் மலர்ந்த முகமும் இவை யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்விளையாற்றக்கூடியது. என் நல்வழியில் தொடர்ந்து பயணம் செய்ய இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். இது கையிலையும் சிம்முத்திர வச்சுக்கோங்க. இது கால் முட்டியில் இருக்கட்டும், உடம்பு நேரா இருக்கட்டும். நல்ல மூச்சு காற்றை உள்ளிழுத்து
கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துள்ளோம். அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. கைத்தட்டல் பயிற்சி தோள்பட்டை வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக முழங்கை பகுதி 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 6 7 8 9 10. வெளிப்புறமா தட்டுங்களா, இப்போ உள்புறமா தட்டு. 1 2 3 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 8 9 10. அடுத்ததாக கைகளை வச்சு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக புறங்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக நல்ல கைகளை வச்சு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. உடம்பில் பயிற்சி செஞ்சோம் இல்லைங்களா, அதில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிடுது, மெதுவாக வெளியேறுங்க. அடுத்ததாக கண் பயிற்சி. உடம்பு நேரா இருக்கட்டும். மேலும் கீழும் பார்க்கணும். நல்ல கண்களை மேல, நல்ல கண்களை திறந்து மேல் கீழ்
மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. கண்களை மெதுவாக முடிங்க. மெதுவாக திறந்து அடுத்ததாக வலது இடது பார்வைய வலது இடதாக செஞ்சு போறோம். கண்களை திறந்து வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. மெதுவாக கண்களை முடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம முடிக்கோங்க. கண்களை மெதுவாக திறந்து சுழற்சி முறை. வலதுபுறமாக இருந்து கண்களை திறந்து வலது கீழ் இடது மேல் 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 வலது கீழ் இடது மேல். ஓய்வு. மெதுவாக கண்களை முடிக்கோங்க. இறுக்கம் இல்லாம மூடிக்கோங்க. அடுத்ததாக இடதுபுறமாக இடது கீழ் வலது மேல் 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 இடது கீழ் வலது மேல். மெதுவாக கண்களை முடிக்கோங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்து கொண்டு நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்கட்டும். கால்கள் இடைவெளி வைத்து இரு காதுகளை பிடித்து அமரும் பொழுது மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 காதுகளை மாற்றி பிடித்து 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு.
அடுத்து பாருங்க, நல்லா இந்த விரல்களை நல்லா ஃப்ரீயா விட்டுறோம் பாருங்க. அப்படியே கால்களை மேல தூக்கி செய்யறோம். நல்ல காற்று வெளியே இருக்கும். நல்லா செய்யுங்க, நல்லா செய்யறீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க, எல்லாரும் செய்யுங்க, நல்லா ஃப்ரீயா உதருங்க. அடுத்து ஒட்டுமொத்த உடலுக்கானது, குறிப்பாக இதயத்துக்கானது. ஒட்டுமொத்த உடலும் இயங்குவது இதயம் தன்னுடைய நிலையை சீர்படுத்திக் கொள்ளும். நல்லா செய்யுங்க, நல்லா வேகப்படுத்துங்க. எல்லாரும் சின்ன குழந்தையா மாறிடுங்க. 40, 50 எல்லாம் ஒரு 10, 12க்கு வந்துடலாங்க. நல்லா செய்யுங்க. மெதுவா மெல்ல இயல்பு நிலைக்கு வந்துட்டு அடுத்து அப்படியே பின்புறமாக மெதுவாக மெல்ல அப்படியே ஸ்லோவா வந்துட்டு வண்டியை மெதுவா மெதுவா குறைச்சிட்டு ஃபர்ஸ்ட் கீருக்கு வந்துட்டு அடுத்து பக்கவாட்டில் நல்லா அப்படி கொண்டு போங்க. மெல்ல அப்படியே மெதுவா மெதுவா அப்படியே ஸ்பீடு பண்ணுங்க. நல்லா வேகப்படுத்துங்க. எல்லாரும் வேகப்படுத்துறோம். நல்லா செய்யுங்க, நல்லா செய்யுங்க, என்ன நல்லா செய்யறோம். இதயத்தில் கைகள் வைத்து இதய துடிப்பையே கவனிக்கிறோம்.
ஆழ்ந்து மூச்சுள்ளே போய் மெல்ல வெளியே வைக்கணும். அப்படியே மெல்ல வலது காலை மடித்து அப்படியே மூக்கு கால் முட்டி போகட்டும். அடுத்த கால் ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களையும் இணைத்து வைத்து அப்படியே மெல்ல முன்னும் பின்னும் கொண்டு வர. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இரு கைகளையும் பக்கவாட்டி வைத்து கால் பாதத்தை நீட்டி வைத்து பாம்பாசனா. அப்படியே குதிகால்கள் பின்னாடி தொடைய தொடட்டும். 1 2 3 4 5 6 7 8 9. ஒரு ஆழ்ந்த மூச்சு. வலது கை வலது கணுக்காலில், இடது கணுக்காலில். மெல்ல தொடைக்கால் பகுதியும் தலைப்பகுதியும் மேலே வரட்டும். வயிற்று பகுதி தரையில் இருக்கட்டும்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு. முயலாசனம். அடுத்ததாக காற்றை நீட்டி வைத்து கத்திரிக்கோளாசனம். நல்லா எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடலாங்க. கத்திரிக்கோள் மாதிரி நம்முடைய அமைப்பு இருக்கட்டும். எந்த கால் எடுத்து போடுறோமோ அந்த சைடு திருப்புகிறோம். முதுகு தண்டு சீராவதற்கான பயிற்சி, இடுப்பு பகுதி சரியாகுவதற்கான பயிற்சி. பத்து வினாடிகள் இருந்த பிறகு கால்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். அப்படியே கோங்காசனத்துக்கு வந்துடலாங்க. உடலை நேராக வைத்து இரு கைகளும் இரு கால் பாதத்தில் இருக்கட்டும். நீண்ட மூச்சு. ஆழ்ந்து உள்ளெழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே தலைப்பகுதிக்குள்ள வருது, நெஞ்சு பகுதிக்குள்ள வருது, வயிற்று பகுதிக்குள்ள வருது. மூச்சு காற்று வெளியேறுகிறது. முழுமையாக வெளியேற்றிய நிலையில் அப்படியே ஒரு 10 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 காற்றை உள்ளிழுத்தவாறு மேல வரட்டும். எந்த கால் மேல போட்டுருக்கிறோமோ அந்த கை மேல வரட்டும். அப்படியே கோர்த்து பிடிச்சிருங்க. அப்படியே 10 வினாடிகள் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால் மாற்றி அமைத்து முதுகு தண்டை நேராக வைத்து இரு கைகளும் இரு கால் பாதத்தில் உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு காற்று இருநாசி வழியாக ஆழமாக உள்ளெடுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்று. 1 2 3 4 5 6 7 8 9 காற்றை உள்ளெடுத்தவாறு தலைப்பகுதி மேலும் முதுகு தண்டை நேராக வைத்து 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. இடது கையில் அப்படியே தரையில இருக்கு. காற்றை உள்ளிழுத்தவாறு
வலது கை மேலே வருது. அப்படியே மூச்சு காற்றை விட்டவாறு அப்படியே கோணாசனா. பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சதைகள் கரைக்கப்படும், ஜீரண உறுப்புகள் சீராகும், முதுகு தண்டு நேராகும். அப்படி இந்த கை மேல வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கை மேல வருது, அப்படியே மூச்சு காற்று நிறைந்து அக்காற்றை வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, முழுமையாக வெளியேறுகிறது. அர்த்த பத்மாசனா. இடது கை முதுகு பின்னாடி போயிருக்கு. வலது கை இடது கால் முட்டியில், உடலை நேராக வைத்து தலைப்பகுதியும் நேராக வைத்து நன்றாக காற்றை பிடித்து அக்காற்றை வெளியேற்றிய நிலையில் அப்படியே பின்புறமாக திரும்புகிறோம். எதிர் திசையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கைகள் பின்புறமாக வைத்து தலைப்பகுதியை மேல் நோக்கி வைத்து நன்றாக ஒரு 5 மூச்சு காற்றை வெளியே. 1 2 3 4 5. நல்லா இப்படி வெறிக்கும் பொழுது நுரையீரல் நன்றாக வெறிந்த நிலையில் உள்ளிருக்கக்கூடிய தேவையில்லாத நுரையீரல் இருக்கக்கூடிய அத்தனையும் வெளியேறும். மீண்டும் ஒரு முறை உள்ளிழுத்து வெளியேற்றுறோம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்து தோள்பட்டைக்கான பயிற்சி. ஒரு நீண்ட மூச்சு. இடது கையில் செம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை. இந்த ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடித்து இந்த கட்டை விரலால் வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றி அதிலேயே உள்ளே இருக்கிறோம். 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே நல்லா அந்த தோள்பட்டை கைகளை வைத்து அப்படியே ஒரு 5 முறை முன்புறமாக
அப்படி திசையில் ஒரு நீண்ட மூச்சு. முட்டிப்பகுதி மேலே உயரும் பொழுது காற்றை விடுகிறோம். 1 2 1 2 ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்து ஆதிமுத்திரை பாருங்க. கட்டைகளை மடிச்சு வச்சிருக்கிறோம். கை மேல போகும் பொழுது விரல்களை விரிக்கிறோம். நல்ல மூச்சு காட்டு இருக்கிறோம். கைகள் மேல போகும் பொழுது பாருங்க அப்படியே விரிச்சிடுறது போல. கீழே வரும் பொழுது இப்படி கொண்டு வந்துடுறோம். நல்லா விரிக்கிறேன். மேல போகும்போது கை விரிச்சிடுறேன். வெளிவிடும் பொழுது இப்படி மடிச்சு விடுது. ஆழ்ந்து காற்றுக்குள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. எப்போதும் இல்லாத அளவுக்கு நீளமான முழுமையான காற்றாக உடலுக்குள் சென்று அந்த காற்று மூக்கு வழியாக மிக மெதுவாக வெளியேறுகிறது. இதற்கு மாற்றான பயிற்சி இரு காதுகளையும் அடைத்து மெல்ல இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். அப்படியே வணக்க முத்திரை தலைக்கு மேல் வைத்து உடல் முழுவதும் காற்று நிறைந்து இருக்கிறது. அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் வரட்டும். நீங்கள் எந்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் இந்த பயிற்சியை அனைவராலும் செய்ய முடியும். 6 to 60 வரைக்கும் இந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியும். முழுமையான பயிற்சி, எளிமையான பயிற்சி, அவசியமான பயிற்சி. ஆழ்ந்து உள்ளிடுங்க. நல்ல ஒரு அற்புதமான இனிய காலை வேளையில் ஒரு தூய காற்று, உயிர் காற்று நம் உடலுக்குள் செல்லட்டும். உங்களுடைய ஒரு நாளுக்கான மொத்த எனர்ஜியும் இந்த 1 மணி நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றாக உள்ள போகட்டும். ஆழமாக நீண்ட காற்று உடல் முழுவதும் உயிர் காற்று நிறைந்து அக்காற்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. அப்படியே பக்கவாட்டில் வைத்து கைகள் விரியும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். இந்த பயிற்சியை கண்களை மூடி செய்யுங்கள். கைகள் தானாக இணையட்டும். ஆழ்ந்து உள்ளே போகிறது. கைகள் விரிகிறது. காற்று உள்ளே செல்கிறது. நுரையீரல் முழுவதும் நிறைந்து அக்காற்று மெல்ல மெதுவாக வெளிவிட்டவாறு கைகள் இறைக்கிறது.
உடலை நேராக வைத்து உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். காற்று உள்ளே செல்வதையும் வெளிவிடுவதையும் கவனிப்பாளராக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கவனம் புருவமத்திக்கு போகட்டும், அப்படியே உச்சித்துளை போகட்டும், அப்படியே கவனம் பாதம் வரைக்கும், உச்சி வரைக்கும் கவனத்தை செலுத்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஈழர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறோம். வெளிக்கட்டும் விவசாயம் சீர்படுத்தும் காலை வணக்கம். இன்று ரத்த அழுத்தம், பிபி, ப்ரெஷர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வியாதி ஏன் வருது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இருதயத்தின் வேலை என்ன தெரியுமா? ரத்தத்தை பம்ப் பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு மோட்டர் பம்ப் வச்சுருக்கோம். கீழ் தொட்டி தண்ணியை மேலே கொண்டு போகிறக்கு என்ன பண்ணுறோம்? அந்த மோட்டர் பம்பு யூஸ் பண்ணுறோமா? அது என்ன பண்ணுது? தண்ணியை பம்ப் பண்ணுதா? அந்த மாதிரி தாங்க இருதயம். இப்போது நான் தியானம் பண்ண போகிறேங்க. 1 மணி நேரம் தியானம் பண்ணுறேன். 1 மணி நேரம் கழித்து என் பிபி செக் பண்ணி பாருங்கள். என் பிபி ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறேன்? தியானத்தை முடிச்சுட்டு ஒரு கையை மட்டும் ஆட்டுறேன். நல்லா பாருங்க. இப்படி ஒரு கையை மட்டும் ஆட்டும் பொழுது ஏற்கனவே தியானம் பண்ணும்போது இருந்த பிபி விட கொஞ்சம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். ஏன்? பாருங்க, நீங்கள் வந்து கையாக பார்ப்பீங்க, நான் கோடிக்கணக்கான செல்லு கும்பலாக நிற்குதுன்னு பார்ப்பேன். நகமும் செல்லு தான், சதையும் செல்லு தான், எலும்பும் செல்லு தான். இப்படி பல செல்கள் வேலை செய்யும் பொழுது எல்லா செல்லுக்கு சத்து வேணுமா? அப்போ உடம்பு என்ன பண்ணும்? கொஞ்சம் பிபி அதிகம் பண்ணும். இப்போ பாருங்க, 2 கை ஆட்டுறேன். 2 கை ஆட்டும் பொழுது என் பிபி இன்னும் அதிகமாகுமா கம்மியாகுமா? இவருங்க இதுக்கெல்லாம் பெருசாக படிச்சிருக்க வேண்டாம், சொன்னால் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதிகமாகுமா? ஓகே. இப்போ இங்கிருந்து எகிரி குச்சி ஓடுறேங்க, திபுன்னு 1 கிலோமீட்டர் ஓடுறேன். அப்போ என்ன ஆகும்? ஹை பிபி வந்துருமா? அப்புறம் அங்கே போய் உட்காடுறேன், கொஞ்சம் தூரம் போய் உட்காடுறேன், மறுபடியும் தியானம் பண்ணுறேன். ஹை பிபி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுமா? நார்மல் வருமா? லோக்கு போகுமா? இப்போ சொல்லுங்கள், என்னுடைய பிபியை லோ, நார்மல், ஹை, நார்மல், லோன்னு நான் மாற்றி காமிச்சனா இல்லையா? எனக்கு என்ன பிபி வியாதி வந்துருச்சா? புரியலையா? அதாவது நமது உடம்புல பிபிங்கிறது நார்மலாக இருந்தால் தான் ஆரோக்கியம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஆமாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஒரு நாய் துரத்துது, நீங்க ஒன்று பண்ணுங்க, ஸ்லோ மோஷன்ல ஓடுங்க, பிபி நார்மலா வச்சுக்கிட்டு, நாய் வந்து கடிச்சிரும். கிரிக்கெட் விளையாடுறீங்க, ரன் எடுக்க ஓடும்போது பிபி அதிகமாக தான் இருக்கும். திருடன் துரத்துறான், திப்பு திப்புன்னு ஓடுறீங்க, இல்லை திருடன் செல்போனை தூக்கிட்டு ஓடுறான், அவனை துரத்தி ஓட பிடிக்க போறீங்க, அப்போ ஹை பிபியில் தான் ஓடணும். நீங்கள் இப்போ நார்மல் பிபியில் ஓடினீங்கன்னா பிடிக்க முடியாது. பாருங்க, உலகத்தில் யாராவது வேகமாக ஓடினா, வேகமாக வேலை செஞ்சா பிபி அப்படி தாங்க அதிகமாகும். பாருங்க, பிபி அதிகமாக இருக்க 3 காரணம். உடம்புக்கு எல்லா உறுப்புக்கும் வேலை கொடுத்தா பிபி அதிகமாகும். 2வது, மனசுல டென்ஷனும் கோபம் பயம் வந்தால் பிபி அதிகமாகும். 3வது, இதுவரை யாருமே சொல்லாதது உண்மை சொல்லட்டுங்களா, நமது உடம்புல எந்த உறுப்புக்காவது வியாதி வந்தால் பிபி அதிகமாகுமே. புரியலையா? யாராவது பிபி நார்மலாக இருந்தால் என்கிட்ட வாங்க, உங்கள் கையை அறுத்து விட்ருவேன், கத்தி வச்சு அறுத்தோன்னு உடனே பிபி செக் பண்ணி பார்க்கலாமா? ஹை பிபி இருக்கும், ஏன் தெரியுமா? கத்தி வச்சு அறுத்தோன்னு இங்கே பாருங்க, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செல்லும் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறனா இல்லையா? அப்போது நார்மல் பிபி இருக்கிற ஒருத்தருக்கு உப்பே சாப்பிடாம கத்தி வச்சு அறுத்தோன்னு ஏன் பிபி அதிகமாகுது? பொதுவாக என்ன சொல்கிறாங்க, உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுன்னு சொல்கிறாங்களா? இப்போ உப்பே சாப்பிடல, கத்தி வச்சு அறுத்தோன்னே ஏன் பிபி அதிகமாகுதுன்னா, எல்லாரும் நல்லா கவனிங்க, கையை அறுத்தோன்னே அங்கே இருக்கிற எல்லா செல்லும் ஐயோ நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்குது. அப்போ ஆபத்து வந்தோடனே இறுதி என்ன பண்ணுது, அதிக பிபி கொடுக்குது. அந்த புண்ணு அந்த கட்டிங் பண்ண இடத்துல ஒட்டிருச்சுன்னா பிபி நார்மல் ஆயிரும். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 10,000 செல்லுக்கு வியாதி வந்துருச்சு, பிபி அதிகமாக இருக்கு. அப்போ சரி பண்ண முடியல, அதாவது அந்த 10,000 வியாதியை குணப்படுத்த முடியல. ஏன் குணப்படுத்த முடியல? உடம்புல ரத்தத்தில் சில பொருள் கெட்டு போச்சு, சில பொருள் இல்லை, ரத்தத்தின் அளவே கம்மியாச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு போச்சு. அதனால என்ன ஆகுது, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முடியல. தனக்கு சக்தி இல்லாதனால, குணப்படுத்த முடியாதனால பிபி தூக்கலாவே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, பிபி மாத்திரை சாப்பிட்றீங்களா? பிபி மாத்திரை என்ன பண்ணுன்னு தெரியுமா? 10,000 செல்லுக்கு வியாதியெல்லாம் குணப்படுத்தாதுங்க. உங்கள் இறுதி அதிகமாக துடிச்சிட்டு இருக்கு இல்லையா, பிபி மாத்திரையோட வேலை என்னன்னா, அதிகமாக துடிக்கும் இருதயத்தை அளவாக துடிப்பதற்கு ஒரு மருந்து சாப்பிடுகிறீர்கள். யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ பிபி நார்மலாக இருக்கும், ஆனால் நோயெல்லாம் குணமாகாது, அது அங்கேயே தான் இருக்கும். 5 வருஷம் யாரெல்லாம் தொடர்ந்து பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ, ஒரு நாள் விட்டு பாருங்க என்னாகும். ஏங்க 5 வருஷம் பிபி ஒரே நாளில் வரும்? புரியலையா? பிபிக்கு மருந்து சாப்பிட்ற ஒவ்வொரு வினாடியும் உங்கள் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மையை இழந்து விடுகிறது. இதனால் 100 விதமான சைடு எஃபெக்ட் வருகிறது. இது நான் சொல்லல, அந்த பிபி மருந்து மாத்திரை கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களே சொல்றாங்க. நீங்க எந்த பிபி மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்களோ அதோட பேரை கூகுளில் போடுங்க, இல்லை சிம்ஸ் புக் வாங்கி படிங்க, அதுல விளக்கமா இருக்குதோ இந்த மாத்திரை சாப்பிட்டா எவ்வளவு சைடு எஃபெக்ட்னு. பாருங்க, பிபிக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்றீங்களோ அன்று உங்கள் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் தன்மையை செய்யாது. 5 வருஷமா பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? எந்த நோய் குணப்படுத்தாதா? அப்போ 10,000 செல்லுகளுக்கு வியாதி இருந்தது, 5 வருஷத்துல 10 லட்சம் செல்லுக்கு வியாதி வந்துடும். 5 வருஷமா யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ, ஒரு நாள் மாத்திரை சாப்பிடல விட்டீங்க, என்னங்க தெரியுமா? இறுதி என்ன பண்ணும், அப்பாடா இப்போத்தான் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னை யாரோ கழட்டி விட்டுருக்காங்க, இதுவரை கட்டி பிடிச்சி வச்சிருந்தாங்கன்ட்டு இறுதி என்ன பண்ணும், 5 வருஷமா கொடுக்க வேண்டிய பிபியை ஒரே நாளில் கொடுக்கும் பொழுது தலை சுத்துது, கிட்னஸ் வருது, பக்கவாதம் வருது, பார்க்கின்சன் வருது, பிரெயின் டியூமர் வருது, மயக்கம் போட்டுறோம். எனவே புரிந்து கொள்ளுங்கள், பிபிக்கு யாரெல்லாம் மருந்து சாப்பிட்றீங்களோ உங்கள் உடம்பில் 100 விதமான நோய்கள் வரும். எனவே பிபிக்கு மருந்து யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதை படிப்படியாக குறைக்க வேண்டும். அதற்கு முன்னால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா, நமது உடம்பில் உள்ள செல்களுக்கு தேவையான சத்துக்களை, ரத்தத்தில் உள்ள பொருளை ஒழுங்குபடுத்தணும், அளவை ஒழுங்குபடுத்தணும், ரத்தத்தை நல்லா ஊற வைக்கணும், மனசை ஒழுங்கு பண்ணணும், செல்களுக்கு அறிவை கொடுக்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண என்னாகும் தெரியுமா, எல்லா செல்லுக்கும் சக்தி கிடைச்சிருங்க. செல்களுக்கு சக்தி கொடுத்து நோயை குணப்படுத்தினாதான் பிபி கம்மியாகுமே தவிர, பிபியை கம்மி செய்வதற்கு மட்டும், ஒழுங்குபடுத்துவதற்கு மட்டும் மருந்து மாத்திரை சாப்பிடுவது உடம்புக்கு நல்லதல்ல. அதாவது பிபி நார்மல்ங்கிறது என்ன தெரியுமா, இந்த ஆப்ரேஷன் பண்றாங்க இல்லையா, எமர்ஜென்சியில கத்தி வச்சு வயிற்று அறுக்குறாங்க இல்லையா, கத்தி வச்சு வயிற்று அறுத்தா என்ன ஆகும், ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது இறுதி என்ன பண்ணும், இது டாக்டர் அறுத்துட்டு இருக்கிறாரு, இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு ஒட்டிடுவாருன்னா தெரியும், அது பயந்து போய் அறுத்து போட்டாங்களேன்னு சொல்லி ஒட்ட வைக்க ட்ரை பண்ணி ஹை பிபி கொடுத்து உயிர் போயிருங்க. இப்படி ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது, உடம்பை அறுக்கும் பொழுது பிபி அதிகமாகி இருதயம் ஸ்ட்ரக் ஆயிரும் சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அளவுக்கு பேர் தான் பிபி நார்மல். இது சாதாரணமாக ஊரில் சுற்றுற மக்களுக்கு பொருந்தாது. எமர்ஜென்சி ஆக்சிடென்ட், பாம்பு கடிக்குது, இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த நேரங்களில் மருத்துவர்கள் அந்த பிபியை ஒழுங்காக வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பும் பொழுது பிபிக்கு ஒரு மாதம் 2 மாதம் மாத்திரை தருவாங்க. அதை போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி வீசிடணும்.
ரெகுலரா வாழ்நாள் ஃபுல்லா மாத்திரை சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல். எனவே பிபி நார்மல்ங்கிறதும் அதுக்கு மருந்து சாப்பிட்றதுங்கிறதும் எமர்ஜென்சியில் மட்டுமே செல்லுபடியாகுமே தவிர வாழ்நாள் முழுவதும் சாப்பிடுவது கண்டிப்பாக உடம்புக்கு கேடு விளைவிக்கும். இதை மருந்து மாத்திரை கம்பெனிகளே ஒப்புக்கொள்கிறது. நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மருந்து மாத்திரை பேர் போட்டால் உங்களுக்கு கூகுள்லேயே வந்துடும். எனவே பிபிக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்றீங்களோ இனிமேல் உடனே நிறுத்திடாதீங்க. ஒரே நாளில் விட்டிங்கன்னா அவ்வளோதான், மயக்கம் வந்துடும். ஒரே நாளில் விடவும் கூடாது, வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடவும் கூடாது. எனவே நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து ஏற்கனவே பேசியதை இனிமேல் பேசுவதை கவனமாக கேட்டு எப்படி சாப்பிடுவது, எப்படி தண்ணி குடிப்பது போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை நான் கற்றுக் கொடுக்கிறேன். இதையெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காத்து, உழைப்பு, மனசுங்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி உடம்பு ஆரோக்கியம் பண்ணி உங்கள் பிபி மாத்திரையை படிப்படியாக குறைப்பதே சிறந்தது. மீண்டும் சொல்கிறேன், பிபி மாத்திரையை ஒரே வாழ்நாள் முழுவதும் சாப்பிடக்கூடாது. நல்ல காரியங்களை பழகிக்கொண்டு படிப்படியாக விடுவதே சிறப்பு. எனவே பிபியை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். பிபியை குணப்படுத்துவோம். மருந்து இல்லாத ஒரு உலகத்தை நாம் உருவாக்குவோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான விஷயம். அதுல என்னன்னா சிறுநீரகத்தை வலுப்படுத்தக்கூடியது. அப்புறம் என்னன்னா சிறுநீரகக்கூடிய தொந்தரவுகளை சரிப்படுத்திக் கொள்வது. குறிப்பாக ஒரு 10-15% நபர்களுக்கு இன்னைக்கு சிறுநீரக கல்லு அப்படிங்கிறது வழக்கமா வந்துருச்சு. நிறைய நம்மளும் பார்த்துட்டு வர்றோம், மருந்து கொடுத்துட்டு வர்றோம். அந்த சிறுநீரக கல்லை வெளியேற்றுவதற்கான மிக எளிய மூலிகை எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். என்னன்னா இந்த யானை விரட்டி, பூனை விரட்டின்னு சொல்லுவாங்க. யானை விரட்டினா இந்த பெருநெருஞ்சில், நெருஞ்சில்னு பேருங்க இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் கோகண்டம், காமரசி என வேறு பெயரும் உண்டு. இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணாலும் மறுபடியும் நாங்க உங்க குழுவுல இதைய படம் எடுத்து நாங்க போட்டு அனுப்பிச்சிடுறோம். இது பெருநெருஞ்சில் பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா, இதுதான். இதைய பச்சரிசி வேகும் பொழுது, சும்மா ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி வேகும் பொழுது சும்மா ஒரு 4 இலை 5 இலை மட்டும் எடுத்து போட்டு அதைய நீங்க கஞ்சியாக வடிச்சு உப்பு போட்டு கூட, லேசான உப்பு போட்டு கூட குடிக்கலாம். அல்லது எல்லாத்தையும் இந்த காயெல்லாம் பொரிச்சு போட்டு 4 இலைய போட்டு சீரகம் 2 மிளகு போட்டு கொதிக்க வைத்து குடிக்கலாம். ஆனா கிராமங்கள்ல பெரியவங்க எல்லாம் இந்த இலையெல்லாம் பொரிச்சு போட்டு வேக வச்சு அது கூட பனங்கருப்பட்டி அல்லது தென்னங்கருப்பட்டி அல்லது சர்க்கரை அதோட சேர்த்து வணக்கி சாப்பிடுவாங்களா 50 வருடத்துக்கு முன்னாடி. அவங்களுடைய கால்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காதுகள்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அவங்க அந்த தோட்டங்கள்ல நின்னாங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படியே நின்று வேலை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு கிட்னி எனர்ஜியை அதிகப்படுத்துது. இந்த கிட்னி எனர்ஜியை அதிகப்படுத்தினாவே இந்த சிறுநீரகம் இந்த இடுப்பு பக்கத்துல இருக்கு. அது அப்படியே இந்த கால்களாக விரிவடையுது. மேல கிட்னி இருக்குது, இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த 2 இடம் கிட்னின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 மூடி மட்டும் இதுல இருந்துதான் இப்படி கால்களை பராமரிக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். அப்ப யார் ஒருத்தர் மணிக்கணக்குல நிக்கிறாங்களோ, நின்று வேலை பார்க்கறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் கிட்னி எனர்ஜி நல்லா இருக்குன்னு அர்த்தம். போன உடனே ஒரு 15 நிமிஷம் கூட நிக்க முடியல, ஒரு 1/2 மணி நேரம் நிக்க முடியல, உட்காந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி எனர்ஜி குறைவுன்னு அர்த்தம். அதனால கிட்னி எனர்ஜியை வலுப்படுத்துவதற்கு, கற்களை கரைப்பதற்கு, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சரிப்படுத்துவதற்கு இந்த நெருஞ்சில் பயன்படுது. அதனால எல்லா இடங்கள்லயும் கிடைக்குது. குறிப்பாக வறட்சியான பகுதியில அந்த ஜில் என்ற சிறுநெருஞ்சி காற்றிலேன்னு ஒரு பாட்டு, அழகான பாட்டு, பழைய பாட்டு. அந்த ஜில்லுன்னு இருக்கும். அந்த பூக்களை பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர்ல வரும். அந்த காடே மஞ்சள் கலரா இருக்கும், அழகா இருக்கும். எவ்வளவு ஒரு பூந்தோட்டம் வச்சு பார்த்தா கூட அந்த இயற்கையாக வரக்கூடிய தோட்டத்தை நான் பார்த்திருக்கேன். அவ்வளவு அப்படியே நெருஞ்சிலா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு அற்புதமான காட்சிகளை நம்ம இயற்கையாக பார்க்க முடியுது. இந்த பெருநெருஞ்சில் அந்த அளவுக்கு பூக்கள்
பூக்கிறது வந்து ரொம்ப அடர்த்தி இருக்காது. ஆனா இந்த சிறுநெரிஞ்சில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பூனை விரட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பூனை வரக்கூடிய வழித்தடத்துல வந்து போட்டுட்டோம்னா இது பாத்தீங்கன்னா 4 பக்கம் உண்டு. பாத்தீங்களா, இது 4 பக்கம் முள் இருக்குது. இந்த 4 பக்கம் முள் இருக்கிறதுனால யானை நடக்கும் பொழுது அந்த படை உள்ள வந்துடாம, யானைப்படை உள்ள வராம இருக்கிறதுக்காக வேண்டி முன்னவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அது யானையினுடைய கால்கள்ல குத்திர போது அது வராது. அதனால இதுக்கு பேர் யானை விரட்டி. இது வந்து சிறுசா இருக்கு. பூனை வர வழித்தடத்துல எப்படி பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி போட்டோம் அப்படின்னம்னா சின்ன சின்ன முட்களாக இருக்கு. இது பூனையினுடைய கால்கள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கு. பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இது பற்றும். அதனால கொட்டி கிடக்குது இயற்கையில வந்து எல்லா மூலிகைகளும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய், 80,000 ரூபாய், 60,000 ரூபாய், 50,000 ரூபாய், 20,000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு அந்த கற்களை உடைக்கிறதுக்கு வந்து மருத்துவத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அதோட சில இடங்கள்ல பாக்குறேன், நான் நேரடியாக பாக்குறேன், அந்த உப்பு எடுக்கிறதுக்காக வேண்டி டயாலிசிஸ் வரைக்கும் போயிருக்கு. 10 நாள் 5 நாள் வச்சு அந்த உடம்பை சின்னமாக்கி பொருளாதாரத்தை செலவழிச்சு அப்படி அறியாமையில போயிடுறாங்க மக்கள். அதனால இந்த அற்புதமான மூலிகைகளை வந்து பயன்படுத்தி நம்முடைய சிறுநீரக தொந்தரவுகளை சரிபடுத்தி, கர்ப்பப்பை ஒழுங்குபடுத்தி, நம்முடைய வாரிசுகளையும் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்லி இந்த தாவரங்கள் வளரணும். இந்த தாவரங்கள் வளரும் பொழுது இது விடும் மூச்சு நம்முடைய உயிர்காற்று, நம்முடைய உயிர்காற்று வெளியேறி அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் பொழுது இது சுவாசிச்சுக்குது. அப்ப இதுக்கும் நமக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால இப்படிப்பட்ட மூலிகைகளை வளர வைப்போம், வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அதாவது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு சிறுநீரக உள்ள பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு செய்திகளை இன்னும் அறிமுகப்படுத்தி விளக்கம் கொடுத்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் முத்துப்பேட்டை சங்கத்திற்கும் மற்றும் தொடர்ந்து நமக்கு நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை வழங்கி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு MS இன்ஸ்டிடியூட் சுப்பிரமணி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சேலத்திலிருந்து அருள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் பண்ணிக்கலாமா?